வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியாவில் கமல்ஹாசன் சாருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்க. அதை பற்றி மீட்டிங்கில் பேசும்போது, அதில் ஒரு வீடியோக்காரர், அதாவது கேமரா வச்சுக்கிட்டு அவர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது டிஎம்கேவை நீங்கள் வந்து தாக்கி பேசலையா அப்படின்ற மாதிரி கேட்டு, அவர் வந்து ஒரு மாதிரி கோபப்படுத்தினாங்க. நான் என்னன்றேன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாமல் அவர் கமல்ஹாசன் சார் ஓடிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது ஒன்றும் அதிசயமான கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எவ்வளோ பெரிய மந்திரி பதவியில் இருந்தவங்க அத்தனை பேரும் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு, அந்த கட்சி இந்த கட்சிக்கு மாறினவங்க எக்கச்சக்கமான பேர் நிற்கிறாங்க. அவங்களாம் அந்த கேள்வியில் நீங்கள் கேட்கலையே. இப்போ கமல்ஹாசன் சாருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அவருக்கு அந்த அளவுக்கு தகுதியாக இருக்கிறாருன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. இப்போ நீ கேமரா வச்சுக்கிட்டு போய் கை நீட்டி நின்றுக்கிறிய, உனக்கு அந்த அந்த பதவி கொடுக்க சொல்லி பார்க்கலாம். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தகுதியான ஆள் அவர், அதுக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வர வச்சுட்டு போங்க. அவர் கட்சியை ஆரம்பித்தப்போ இன்னொரு கட்சி வந்துட்டு தாக்கி பேச தான் செய்வாங்க. இப்போ சொந்தமாக நீ உன் பிள்ளை விட்டுட்டு அடுத்த பிள்ளை வந்து நல்லா இருக்குது, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். நீ சொல்ல மாட்டேன்ல. அவர் கட்சி ஆரம்பிச்சுக்காரு. அந்த கட்சியில் வந்துட்டு நான் அந்த கட்சி வளர்கிறதுக்காக இன்னொரு கட்சி வந்து தாக்கி பேச தான் செய்வாங்க. இப்போ அந்த கட்சி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவர்கிட்ட இல்லை. இப்போ அவருக்காக ஒரு பதவி வேறு ஒரு அதே டிஎம்கேல கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது அவருக்கு பெருமை. அது வாங்கி தான் இது பண்ணுவாங்க. பதவி கிடைச்சா யார் வேணான்னிடுவாங்க. அவங்கவுங்க இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, நாளைக்கு ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு அங்கங்கே மாற்றிக்கிறாங்க. இப்படிலாம் போயிட்டுருக்குது. மினிஸ்டராக இருந்தவங்க, பெரிய பெரிய மினிஸ்டராக இருந்தவங்க எங்கெங்கே மாறினாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? கேமராக்காரங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படிலாம் இருக்கிறப்போ அவர் கமல்ஹாசன் சாருக்கு வந்துட்டு தகுதியான ஒரு பதவி கொடுக்குறாங்க, அதை அவர் வாங்குறாரு. ஏன்னா மக்கள் நீதி மய்யமன்றம் அது வந்து விட்டுட்டாரு. இப்போ வந்துட்டு அவர் வந்து டிஎம்கேல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அது உள்ள நுழையிறாரு. அது சந்தோஷப்படுங்களேன். அவர் வந்துட்டு ஒரு நல்லது கூட தான் பண்ணலாம் மக்களுக்கு. என்ன அப்படி அதை விட்டுட்டு அதுக்கு ஏதோ உலகத்தில் இல்லாத கேள்வி கேட்டுட்டீங்க, அந்த கேள்விக்கு இது பதில் சொல்ல முடியாமல் அவர் ஓடிட்டார் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க பேசுகிறீங்க. அது தப்புங்க. கட்சியில் இருக்கிறவங்க இன்றைக்கி இவங்களை தாக்குறாங்க, அவங்கள தாக்குறாங்க. நாளைக்கு அப்புறம் பார்த்தா எந்த கட்சி தாக்குனாங்களோ அந்த கட்சிக்கே அவங்க வந்து மறுபடியும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்படிங்கிறப்போ அவர் கமல்ஹாசன் சார் வந்து பண்ணது கரெக்டு தான். அன்றைக்கி அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு, என் கட்சி நல்ல கட்சி, நான் வந்து நல்லது பண்ணுவேன், டிஎம்கேவுக்கு போகாதீங்க, சரி பண்ணுறாங்க அப்போ கூட சொல்லியிருப்பாரு. இன்றைக்கி அதில் ஒரு பதவி கிடைக்கும்போது போகிறதுனால தப்பு ஒன்றும் இல்லையே. யாரை பற்றி தாக்காதுக்கிறாங்க? அரசியல் வந்து ஒருத்தர் தாக்காத அரசியல் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. அதனால் கமல்ஹாசன் சார் வந்து அவருக்கு ஒரு எந்த பதவி கொடுத்தாலுமே மக்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அவர் 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 இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய நடிகர். இப்போ இதில் கர்நாடகாவில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட அவர் சார் அது சொல்லாமல் இருந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். நானே தான் அந்த வீடியோவை போட்டேன். ஏன்னா அதுக்காக அவர் வந்து கெட்டவர் கிடையாது. அவர் ஏதோ சிவராஜ்குமார் அவங்க குடும்பத்தில் ஒரு ஒரு பாசமாக இருக்கிறதுனால அது ஏதோ சொல்லிட்டாரு. அது இந்த அளவுக்கு பெருசாகுன்னு அவருக்கே தெரியாது, சிவராஜ்குமாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அதனால் வந்து கமல்ஹாசன் சாருக்கு பதவி கொடுத்தாலும் சரி, இல்லை மினிஸ்டர் பதவி கொடுத்தாலும் சரி, அவருக்கு அந்த அளவுக்கு தகுதியானவராக அவர் இருக்கார். புரியுதுங்களா? நன்றி.